நிரந்தர நரகம் என்பது நம்ம ஷிர்க்குக்கு மட்டும் குஃப்ருக்கு மட்டும் என்று அதிகமான மக்கள் செய்யறாங்க நினைக்கிறார்கள். குர்ஆன்ல தேடி பார்த்தோம்னு சொன்னா 12 வகையான குற்றங்களுக்கு நிரந்தர நரகம் குர்ஆன்ல இருக்குது. நிரந்தர நரகத்துக்கு மீனிங் என்னன்னு கேட்டா அவங்களுடைய தவறுக்கு மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம். அது யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டா ஒன்னு இறைவனை இல்லைங்கிறாங்க, அவர்கள்லாம் நிரந்தர நரகத்தில் இருப்பார்கள் என்று குர்ஆன்ல நிறைய வசனங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 2:39 இது மாதிரி ஒரு 15 வசனம் இருக்குது. அதே மாதிரி ஒரு நன்மைன்னு ஒன்னூட ஒருத்தன் செய்யல, வாழ்க்கையில தீமையா செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு நன்மை, ஒரு தானம், ஒரு தர்மம், ஒரு திக்ரு, ஒரு செலவாத்து, நன்மைண்டால என்னன்னு தெரியாது, அப்படி போயிட்டான். அந்த மாதிரி செஞ்சுட்டான்னு சொன்னா அவனுக்கு என்னன்னு கேட்டா நிரந்தர நரகம். இது 2:81 இருக்கிறது. இன்னும் ஒரு 4-3 வசனத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஏற்று பிறகு மறுத்தவர்கள், முர்த்தத் மதம் மாறியவர்கள், அவங்களுக்கு நிரந்தர நரகம் என்று 3வது அத்தியாயத்தில் 88வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்து வரம்புகள் அனைத்தையும் யாராவது மீறினார்கள் என்று சொன்னா அவங்க நிரந்தர நரகம் சொல்லி 4:14 இருக்கிறது. மேலும் 2 வசனங்கள்ல இருக்கிறது. அல்லாஹ் மேல சத்தியம் செஞ்சு அந்த சத்தியத்தை கேடயமாக்கி அல்லாஹ்வின் பாதையை விட்டு தடுக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில போற மக்களை அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணி தடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தடுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம்ங்கிறது 58-16 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிமா பிறந்துட்டு அல்லாஹ்வுடைய வசனம் குர்ஆன்ல ஏத்துக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாண்டு வைங்க, இறை வசனங்களை நம்ப மறுத்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நிரந்தர நரகம் 7வது அத்தியாயம் 36வது வசனம் மேலும் 2 வசனத்தில் இருக்கிறது. அதுக்கப்புறம் இணை கற்பித்தவர்கள், அது என்ன தெரிஞ்ச விஷயம் தான். அதுல 6:128 உதாரணத்துக்கு மேலும் 5 வசனங்கள் இருக்கிறது. அப்புறம் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கு எதிராக போர் செய்யறாங்கல்ல, அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு நிரந்தர நரகம் 9:63 இருக்கிறது. நயவஞ்சகர்கள் டபுள் கேம் விளையாடுறாங்கல்ல, உள்ளத்துல ஈமான் இல்லாம மூமின் மாதிரி நடித்து கொண்டு தொழுகை நோன்பு எல்லாம் செய்வார்கள், உள்ளத்துல ஈமான் இருக்காது, அவர்கள் நிரந்தர நரகத்தில் இருப்பாங்க 9:68 இருக்கிறது. மறுமையெல்லாம் ஒண்ணு கிடையாது, இந்த உலகத்துல பயங்காட்டிற்கு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அதனால இந்த உலகத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார்களே, ஆனால் அவர்களுக்கு நிரந்தர நரகம் தான். என்ன நல்லறங்கள் செஞ்சாலும் அதுக்கு அல்லாட்ட எந்த மதிப்பும் கிடையாது. இது 10:52 இருக்குது. மேலும் 2 வசனங்கள்ல இருக்கிறது. அதே மாதிரி வட்டி வாங்கியவர்களுக்கு நிரந்தர நரகம் அப்படின்னு 2:275 இருக்கிறது. 12வதாக கொலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர நரகம். இதுல தற்கொலை அடங்கிக்கிறோம், தற்கொலை அடங்கிக்கிறோம் ஹதீஸ்ல வருகிறது. தற்கொலை கொலை ஒண்ணுதான், தன்னையே கொலை செஞ்சா என்ன, வேற கொலை செஞ்சா என்ன, இவங்க தான் நிரந்தர நரகத்துக்குரிய ஆட்கள், இவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஒரு அடிப்படை இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் இவர்களையும் என்ன செய்வான், இல்லாம ஆஷா ரப்புக்கு அவர் நிரந்தரமா இருப்பார்கள், அல்லாஹ் நாடியதை தவிரன்னு வச்சிருக்கிறான். ஒரு லூப் வச்சிருக்கிறான். அல்ல அது யாருக்கு நாடுவான்னு சொல்ல முடியாது, இது நிரந்தர நரகம்னு சொல்லிட வேண்டியதான். அல்லாஹ் நாடினால் நிரந்தர நரகம் தான் ஆன ஒருத்தரை கூட அவன் இல்லைன்னு சொன்னா யார் போய் கேட்க முடியும்? நான் தான் எஜமான், நான் தான் முடிவெடுப்பேன். அவனுடைய எஜமான் தன்மையை ஒத்துக்கிறதுக்கு பேர் தான் இஸ்லாம். நம்ம அடிமைத்தனத்தை ஒத்துக்கணும். எதிர்கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு எந்த ஒரு சக்தியோ தகுதியோ அது எதிர்கொள்ற திராணியோ நமக்கு கிடையாது. அப்படி ஒன்று இருக்குன்னு விளங்கிக்கணும்.